ஹலோ வீவர்ஸ், ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே கடந்த சில நாட்களாகவே மோதல்களான சூழ்நிலைகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கிடையே தான் இரு தரப்பினருமே அவங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு கொண்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் இஸ்ரேல் சொன்ன ஒரு சில விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஈரான் வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லி இருக்கிறது. அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய திட்டத்துடன் ஈரான் தயார் நிலையில் இருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகி உள்ளது. அதாவது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது சுமார் 200 ஏவுகணை வீசி திடீர் தாக்குதலை ஈரான் முன்னெடுத்து இருந்தது. தங்களுடைய இலக்குகளில் 90% சேதம் ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஈரான் அறிவித்து இருந்தது. இந்த நிலையில தான் இஸ்ரேல் பதிலடி உறுதி என அறிவித்து உள்ளதை அடுத்து இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி திட்டம் ஒன்றை தயாரித்து உள்ளதாகவும் எதற்கும் தாங்கள் தயார் என ஈரான் தரப்பு அறிவித்து உள்ளது. தெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கு பழிவாங்கக்கூடிய வகையில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்தது. இந்த நிலையில தான் இஸ்ரேல் தாக்குதலை தொடுக்கும் என்றால் கண்டிப்பாக பதிலடி உறுதி என ஈரான் தற்போது அறிவித்து உள்ளது. அத்துடன் இஸ்ரேலில் தங்களுடைய இலக்கு தொடர்பில் பட்டியல் ஒன்று தயாரித்து உள்ளதாகவும் ஈரான் தெரிவித்து உள்ளது. செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலானது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தக்கூடிய இரண்டாவது நேரடியான நடவடிக்கையாகும். இது மட்டுமின்றி ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் ஈரானின் புரட்சிகர படைகளின் மூத்த தளபதி ஒருவர் பெய்ரூட்டில் கொல்லப்பட்டு உள்ளதற்கு பதிலடி அளிக்கக்கூடிய பொருட்டே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. சனிக்கிழமை ஈரான் வெளி விவகார அமைச்சரும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த தாக்குதல் உக்கிரமாக இருக்கும் என்றே அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே ஈரானின் எண்ணெய் உற்பத்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவலானது தற்போது கசிந்து வருகிறது. இதனை அடுத்துதான் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார். உலகின் மிகப்பெரிய 10 எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஈரானும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த சர்ச்சைகள் பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் ஈரான் உலகில் 4வது பெரிய எண்ணெய் இருப்பு கொண்ட ஒரு நாடாகவே அமைஞ்சிருக்குங்க. சமீப காலமாகவே ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே அதிகரித்து வரக்கூடிய பதற்றம் மற்றும் கச்சா எண்ணெய் சந்தையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால தான் உலகம் முழுவதுமே கச்சா எண்ணெயுடைய விலையானது கணிசமாக உயர வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு என்றும் சொல்லப்படுதுங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அறிக்கைக்கு பிறகு இந்த அச்சமானது மேலுமே அதிகரித்து உள்ளது என்று சொல்லலாம். ஈரானுடைய எண்ணெய் கிணறுகளை இஸ்ரேல் குறிவைக்கக்கூடும் என்றும் இந்த சாத்தியமான தாக்குதல் குறித்து அமெரிக்காவில் விவாதிக்கப்பட்டது என்றும் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கூறியிருந்தார். ஈரானின் எண்ணெய் வளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா அதனை ஆதரிக்குமா என்று ஜோ பைடனிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அது குறித்து நாங்கள் ஆலோசித்து வருகின்றோம் என்றார். மேலும் ஜோ பைடன் இந்த அறிக்கைக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலையானது 5% அதிகரித்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் எண்ணெய் வளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புகளானது உள்ளது. ஈரான் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று அக்டோபர் 1 இரவு இஸ்ரேலை நோக்கி நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவியது. இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றமானது அதிகரித்து கொண்டே இருந்தது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகத்தின் கூற்றுப்படி ஈரான் இஸ்ரேல் மீது 181 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியிருந்தது. அதில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். 5 மாதங்களுக்கு முன்பு ஏப்ரலில் ஈரான் சுமார் 110 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 30 குரூயிஸ் ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலை தாக்கியிருந்தது. ஈரானின் சமீபத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டமானது பதுங்கு குழியில் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் மிகப்பெரிய தவறை செய்துள்ளது, அதற்கான விலையை அது கொடுக்கும் என்று கூறியிருந்தார். ஜூலை மாதம் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியே
படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு ஈரான் இஸ்ரேலை குற்றம் சாட்டுகிறது. இருப்பினுமே இந்த படுகொலைக்கு பிறகு உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் எந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையுமே எடுக்கவில்லை. அதன் பிறகு இந்த ஆண்டு செப்டம்பர் 27 அன்று லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்பெல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். ஈரான் உலகில் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 7வது இடத்துல உள்ளது. இந்த இரு தலைவர்களுமே ஈரான் ஆதரவாளர்களாக கருதப்பட்டனர். அவர்களது படுகொலைக்கு ஈரான் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று உள்நாட்டில் இருந்தே அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் நம்பப்படுதுங்க. இந்த 2 கொலைகளுக்குமே பழிவாங்கவே இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியதாக ஈரான் கூறுகிறது. புதன்கிழமை அன்று இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியிடப்பட்ட செய்தியின்படி இஸ்ரேல் ஈரானின் சில முக்கியமான மூலோபாய இலக்குகள் சில நாட்களுக்குள் குறிவைக்கும். அந்த தாக்குதலுக்கான இலக்குகளில் ஈரானின் முக்கியமான எண்ணெய் உற்பத்தி நிலையங்களும் அடங்கும் என்ற யூகங்களானது எழுந்து உள்ளதுங்க. பேராசிரியர் மற்றும் ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் உள்ள நெல்சன் மண்டேலா அமைதி மற்றும் மோதல் தீர்வு மையத்தின் கல்வியாளர் ரேஷ்மி காசி மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய பதற்றமான சூழ்நிலையில் ஈரானின் எண்ணெய் கிணறுகள் மற்றும் இருப்புகள் குறிவைக்கப்பட்டால் அதனுடைய தாக்கமானது பெரிய அளவில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். ரேஷ்மா காசியின் கூற்றுப்படி இது கச்சா எண்ணெய் விநியோகத்தை மட்டும் பாதிக்காது. இதனால் பல மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பாதைகள் மூடப்படலாம். இதன் காரணமாக மற்ற பொருட்களை கொண்டு செல்ல அதிக தூரம் பயணிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க. இது செலவு மற்றும் பண வீக்கத்தை அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமாக இந்தியா உட்பட உலகமெங்கிலும் உள்ள சாமானியர்களின் மீது இது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ரேஷ்மா காசி நம்புகிறார். பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் வர்த்தகமானது பாரசீக வளைகுடாவை சார்ந்து உள்ளது. மேலும் உலகில் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் ஈரான் 7வது இடத்துல இருக்கு. ஈரான் தனது எண்ணெய் உற்பத்தியில் பாதியை ஏற்றுமதி செய்கிறது. அதன் முக்கிய வாடிக்கையாளர்களில் சீனாவும் அடங்கக்கூடுங்க. இருப்பினுமே சீனாவில் கச்சா எண்ணெய்க்கான தேவை குறைந்தது மற்றும் சவுதி அரேபியாவில் இருந்து கிடைக்கக்கூடிய போதுமான கச்சா எண்ணெய் விநியோகம் காரணமாக இந்த ஆண்டு கச்சா எண்ணெய் விலையானது பெரிய அளவில் ஏறுமுகம் காணவில்லை. உலகில் 4வது பெரிய எண்ணெய் இருப்பு கொண்ட நாடுதான் ஈரான். அதே சமயம் உலகின் 2வது பெரிய எரிவாயு இருப்பையும் அந்த நாடானது கொண்டு இருக்கிறது. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் அமைப்புல 3வது பெரிய உற்பத்தியாளராக ஈரான் உள்ளது. ஒரு நாளைக்கு சுமார் 3 மில்லியன் அதாவது 30 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை ஈரான் உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறது. இது மொத்த உலக உற்பத்தியில் 3% என்றும் சொல்லப்படுகிறது. ஈரானின் எண்ணெய் வளங்கள் கிணறுகளை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கினால் அது கச்சா எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கலாம். இதனால் உலகம் முழுவதுமே கச்சா எண்ணெய் விலையானது மிக பெரிய அளவில் அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் உள்ளது. இது குறித்து பேசிய பாதுகாப்பு ஆய்வாளர் ராகுல் பேடி ஈரானின் எண்ணெய் கிணறுகள் மற்றும் தளங்களை இஸ்ரேல் தாக்கினால் அது சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் வெளிப்படையாகவே மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சொல்லியிருக்கிறார். மேற்குலகின் பொருளாதார தடைகள் காரணமாக சீனா தற்போது ஈரானிடம் இருந்து அதிக எண்ணெய் வாங்குவதாகவும் அதே சமயம் இந்தியா தற்போது ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதாகவும் ராகுல் பேடி கூறுகிறார். ஈரானிடம் இருந்து சீனாவுக்கு கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டால் மற்ற நாடுகளில் இருந்து அதனை பெற சீனா முயற்சிக்கும். இதனால் கச்சா எண்ணெய் விலையானது அதிகரிக்கக்கூடிய நிலையானது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்குங்க. ஈரானின் எண்ணெய் வளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் கச்சா எண்ணெய் விலையானது உயர வாய்ப்புகளானது ஜாஸ்தியாகவே இருக்கு. மேலும் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய அளவிலான மோதலுக்கு வழிவகுக்கும் என்ற அச்சமானது அதிகரித்து உள்ளது. அதன் நேரடி தாக்கமானது கச்சா எண்ணெய் விலையில தெரியும். ஹசன் நஸ்ரல்லா படுகொலைக்கு பின்னர் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் மட்டுமே இருந்தது. ஆனால் அதே சமயம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 3% அதிகரித்தது. இதிலிருந்து சர்வதேச எண்ணெய் சந்தையில் இந்த பிரச்சனை செலுத்தக்கூடிய தாக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். இத்தகைய சூழ்நிலையில ஈரானின் எண்ணெய் கிணறுகள் இஸ்ரேல் குறிவைத்தால் அது சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில மேலுமே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஈரானின் எண்ணெய் வளங்கள் இஸ்ரேலால் தாக்கப்படலாம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்ட அறிக்கைக்கு பிறகு சர்வதேச சந்தையில பிரண்ட் கச்சா எண்ணெய் விலையானது 5% அதிகரித்து உள்ளது. செவ்வாயன்று இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலையானது இதுவரை 10% அதிகரித்து ஒரு பீப்பாய்க்கு 77 அமெரிக்க டாலர் இந்திய மதிப்புல 6470
11 பைசா ரூபாய் என்ற விலையை எட்டியுள்ளது. மேலும் ஈரானின் எண்ணெய் கிணறுகளை இஸ்ரேல் குறிவைத்தால் அது சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.